ஹாய் கைஸ், இந்த லெக்சரில் லோட் காம்பினேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லோடு வந்து நம்ம என்னென்ன லோடு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெட் லோடு, லைவ் லோடு, எர்த்குவேக் எக்ஸ் டைரக்ஷன், எர்த்குவேக் இன் ஒய் டைரக்ஷன், தென் விண்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன், விண்ட் இன் ஒய் டைரக்ஷன். ஸோ ஐஎஸ் கோடு வந்து நம்மளுக்கு என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா 1.5 டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட், 1.2 டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் ஆர் மைனஸ் எர்த்குவேக் லோட். அதே மாதிரி 1.5 டெட் லோட் ப்ளஸ் ஆர் மைனஸ் எர்த்குவேக் லோட், 0.9 டெட் லோட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.5 எர்த்குவேக் லோட். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் எர்த்குவேக் லோட் அப்படின்றதுலாம் லேட்ரல் லோடை குறிக்கும், அது விண்ட் லோடையும் சேர்த்து தான் அதை சொல்கிறாங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா 1.5 டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட், அதே மாதிரி 1.5 டெட் லோட் ப்ளஸ் இங்கே எர்த்குவேக் எக்ஸ் டைரக்ஷன், 1.5 டெட் லோட் ப்ளஸ் எர்த்குவேக் எக்ஸ் ப்ளஸ் டைரக்ஷன், அதே மாதிரி எர்த்குவேக் எக்ஸ் மைனஸ் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி மைனஸ் வர இடத்துல இப்போ எக்ஸ் மைனஸ் வருதுன்னா நம்ம இந்த இடத்துல மைனஸ் வந்து பண்ணிக்கிறலாம். ஸோ அதை லோட் ஃபேக்டர் கொடுக்கும்போது நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த டைப் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணணும். அதாவது 1.5ல டெட் லோடு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேட்ரல் லோடு, அதே மாதிரி 1.2ல டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேட்ரல் லோட்ஸ், அதே மாதிரி 0.9 வரும்போது 0.9 டெட் லோடு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.5 எர்த்குவேக் லோடு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேக்டர் லோடு காம்பினேஷன் வந்து கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி அன்ஃபேக்டர்ட் லோடு வந்து இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். அதாவது டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு, then dead load plus or minus lateral loads, then dead load plus live load plus or minus lateral loads. ஸோ இங்கே வந்து ஒன்று மிஸ் ஆகுது, கடைசியாக டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் எர்த்குவேக் ஒய் மைனஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம டேபில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லோட் காம்பினேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு டிஃபைனில் லோட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆர் டிஃபால்ட் டிசைன் காம்போ அப்படின்னு கொடுத்துட்டு கான்க்ரீட் ஃப்ரேம் டிசைன் கன்வெர்ட் டு யூசர் காம்பினேஷன்ஸ், அதாவது எடிட்டபிள், நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து டேப் அதுவாக வந்து நம்மளுக்கு லோட் காம்பினேஷனை ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இதில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 1.5 டெட் ப்ளஸ் 1.5 லைவ் லோட். இங்கே ஃபார்முலா ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ் மேலே நீங்கள் கர்சரை வச்சிங்கன்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி லோடை வந்து அதுவாக கிரியேட் பண்ணிடும் டேப்ல. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் வந்து அன்ஃபேக்டட் லோடு வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து எல்லாத்தையும் ஃபேக்டட் அண்ட் அன்ஃபேக்டட் லோடு நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்றத நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ டிஃபைனில் லோட் காம்பினேஷன்ஸ் இங்கே ஆர் நியூ காம்போ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எனக்குள்ள அந்த காம்பினேஷனோட நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 1.5 டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்த பின்னாடி எங்கனக்குள்ள டெட் லோடு இருக்குது. ஸோ டெட் லோடோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 1.5, தென் ஆட் கொடுத்துக்கலாம். தென் நம்மளுக்கு தேவை லைவ் லோடு, லைவ் லோட ஃபேக்டரும் நம்மளுக்கு 1.5 தான். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா இங்கே வந்து நம்மளுக்கு காம்பினேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே கர்சரை கொண்டு போனீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஃபார்முலாவை காமிக்கும் 1.5 டெட் ப்ளஸ் 1.5 லைவ். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கா கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஸோ இப்போ 1.5 டெட் லோட் ப்ளஸ் எர்த்குவேக் எக்ஸ் ப்ளஸ் டைரக்ஷன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் டைரக்ஷனுக்கு நம்ம இங்கே அதே மாதிரி டெட் லோட் கொடுத்துட்டு 1.5 கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஆட் கொடுத்தோம்னா இங்கே வந்து நம்ம எர்த்குவேக் எக்ஸ் டைரக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். எர்த்குவேக் எக்ஸ் டைரக்ஷன் ப்ளஸ் அப்படின்றதுனால
இங்கே ப்ளஸ் 1.5 கொடுக்கணும். ஸோ 1.5 கொடுத்ததும் இங்கே நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது மேலே நீங்கள் கர்சரை வச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபார்முலாவை காமிக்கும். 1.5 ப்ளஸ் 1.5 எர்த்குவேக் ப்ளஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம எர்த்குவேக் எக்ஸ் மைனஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுவும் சேம் தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா நேம் கொடுத்த பின்னாடி டெட் லோடில் 1.5 தென் ஆட் கொடுத்துட்டு இங்கனுக்குள்ள எர்த்குவேக் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ எக்ஸ் மைனஸ் அப்படின்றதுனால இங்கனுக்குள்ள நம்ம மைனஸ் 1.5 கொடுத்துக்கிறணும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மைனஸ் 1.5 கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் அப்படின்றதில் வச்சிங்கன்னா இங்கனுக்குள்ள நம்ம ஃபார்முலா காமிக்கும். 1.5 டெட் லோட் மைனஸ் 1.5 எர்த்குவேக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கனுக்குள்ள ஃபார்முலா காமிக்கும். ஸோ நம்ம நேம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம மைனஸ் தான் உள்ளே கொடுக்கணும். ஸோ ஃபார்முலா மைனஸ் 1.5ன்னு தான் வரும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோட் காம்பினேஷன் எல்லாமே, அதாவது ஃபேக்டர்ட் அண்டு அன்ஃபேக்டர்ட் லோடு எல்லாமே ஆட் பண்ணதும் ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம லோட் காம்பினேஷன் எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.